அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று மாலை நேரம் முருகனுடைய பாதத்தில் இந்த பொருளை வைத்து பாருங்க. பண வரவு அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய தினம். அன்று தேய்பிறை சஷ்டியும் இருப்பது ரொம்ப விசேஷமானது. முருகனுடைய பதத்தில் இந்த 3 பொருள் சேர்த்து வைத்து பாருங்கள். என்னென்ன பொருள் நம்ம வைக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அல்லது சந்தனம் தடவிக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் குண்டு மஞ்சள் அல்லது வெள்ளி மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள், எந்த மஞ்சள் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது நீங்கள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் வைக்க வேண்டும். சுக்கு துண்டு ஒன்று வச்சுருங்க. வைத்துட்டு இந்த 3 பொருளையும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கட்டிட்டு, அடுத்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்துலையோ அல்லது நீங்கள் பழைய அகல் விளக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது மண் குடுவை மாதிரி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. வைத்துட்டு கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அதில் சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு அந்த கல்லுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மஞ்சள் துண்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா தூள், மஞ்சள் தூள் அல்லது பார்த்தீங்கன்னா மஞ்சள் துண்டு, வெள்ளி மஞ்சளாக இருக்கலாம், குண்டு மஞ்சளாக இருக்கலாம். வைத்துட்டு அதில் ₹1 நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க. வைத்துட்டு இந்த முடிச்சு போல் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, சிவப்பு நிற துணியில் மஞ்சளும் சுக்கு துண்டு ஏலக்காய் சேர்த்து கட்டியிருக்கீங்க இல்லையா, அதை அதற்கு மேலே நீங்கள் வச்சிடணும். வைத்துட்டு முருகனுடைய பதத்தில் இதை வச்சுட்டு உங்களுக்கு பண வரவு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. நல்லா ஒரு சம்பளம் அதிகரிக்கணுமோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கோ, இன்னமும் வருமானம் அதிகமுள்ள வேலை கிடைப்பதற்கோ, ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பண வரவுக்காக நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். நிச்சயமாக பாருங்கள். அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா இருக்கட்டும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை கூட இருக்கலாம். சீக்கிரமாகவே உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இதை அந்த கல்லுப்பில் தூசி படியும் வரை இருக்கட்டும். தூசி படிந்த பிறகு அதை எடுத்து அதை கல்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மற்றதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கல்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த பரிகாரம் எல்லாராலையும் கட்டாயமாக செய்ய முடியும். ஒரே ஒரு வசம்பு துண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சிவப்பு நிற நூல் எடுத்துக்கோங்க. 9 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு முருகனுடைய பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேரும். நல்லா வேண்டிக்கிட்டு முருகன் பாதத்தில் வச்சு நல்லா வேண்டிட்டு இதை பணம் வைக்கிற இடத்துல அப்படியே வச்சு பாருங்கள். பணம் ஈர்க்கும், அதிகமாகவே உங்களுக்கு ஈர்க்க ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தில் நீங்கள் நிச்சயமாக ஏதேனும் ஒன்றாவது நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் அடைவதற்காக செய்ய வேண்டிய வழிபாடு நிறைய இருக்கின்றது. வெற்றிலை தீபம் ஏற்றலாம். பண வரவுக்காக, நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நார்மலாகவே நம்ம முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 2 நெய் தீபமோ அல்லது அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதோ போதும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். முருகனுடைய படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள். ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோன்னா பக்கத்தில் கோவில் இருக்குன்னா போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பு. ஏன்னா எப்போதுமே நம்ம கோவிலுக்கு போகிறது நமக்கு மன அமைதி கொடுக்கும், மனம் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். முருகனுடைய ஆலயத்திற்கு போயிட்டு வருவது அதை விட ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த வழிபாடு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து பாருங்கள். உங்களுக்கு நீ ₹1 கூட கடன் இருக்காது. அந்த அளவுக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும். நல்லா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனையெல்லாம் தீர ஆரம்பிக்கும். ஒரு கொஞ்ச நாட்கள், ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும். ₹1 கூட கடன் இருக்காது. இதை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. இது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஒரு 5:30 இரவு 9 மணிக்குள்ளே செய்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இரவு 8 to 9 இருக்கின்றது. அதனால் நீங்கள் 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம்.